ஹலோ பட்டீஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா பாலிவுட் புல்லிசம். ஆக்சுவலாக பாலிவுட் வந்து நெப்போட்டிசம் மட்டும் ஃபேமஸ் இல்லை, புல்லிசம்த்துக்கு தான் ஃபேமஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ IFFI இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா, அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃப்ரண்ட் ரோவில் நம்ம உட்காந்துக்கிற ரிஷப் செட்டி கிட்ட வந்து நம்ம ரன்வீர் சிங், அதாவது இந்த பாலிவுட் ஆக்டர் இருக்கார்ல ரன்வீர் சிங், வந்து கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காரு. பேசுகிறப்பமே என்ன பண்ணுறாரு, காந்தாரா படத்தில் வர ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்றேங்கிற பேர் வழியில வந்து மார்க் பண்ற மாதிரி ஏதோ பண்றாரு. அந்த நேரத்துல ரிஷப் செட்டி என்ன ஒரு ஆக்ஷன் மூலியமா சொல்றாருன்னா, அதை வந்து நீ பண்ணாத அப்படின்ட்டு இந்த விரல ஆட்டி அவர் சொல்றாரு, இதை வந்து பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதையும் பொருட்படுத்தாம இக்னோர் பண்ணிட்டு நம்ம ரன்வீர் சிங் என்ன பண்றாரு, ஸ்டேஜ் மேல போய் ஏறி அதே சீனை திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பயங்கரமா மார்க் பண்ணி இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு சீனை வந்து அங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. இது இப்போ என்ன ஆயிருக்குன்னா பயங்கரமான ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவே ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து படத்தை மட்டும் கிண்டல் பண்ணாம அந்த படத்துல வர குலதெய்வங்களையும் கிண்டல் பண்ற மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவர் மேல சில கேசஸ்லாம் விழுந்திருக்கு. ஸோ பாலிவுட்ல பார்த்தோம்னா இது வந்து புதுசு இல்லை. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ரஹ்மானுக்கு, அதுக்கப்புறம் நம்ம மாதவன் சாருக்கு இதை மாதிரி வந்து நிறைய இன்சல்ட் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இதை மாதிரி பெரிய ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன ஆக்டர்ஸை வந்து வளரவே விட மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத், அவர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஆக்டரு, நல்ல முன்னேறி வந்துகிட்டு இருந்த ஆக்டரு. அவர் வந்து இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ்ல வந்து இன்சிடென்ட் பண்ணப்படுத்தி அவமானப்படுத்தப்படுத்தி கடைசியில பார்த்தா ஒரு மென்டலா ஒரு டிப்ரெஷன் கொடுத்தாங்க. கடைசியில அவர் வந்து சூசைட் பண்ணி அவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ பாலிவுட்ல வந்து இது ஒன்றும் புதுசு இல்லை. புல்லிசம்ங்கிறது வந்து அவங்க ரத்தத்திலே இருக்குது போல. அவங்க வந்து எல்லாரையுமே அப்ரெஸ் பண்ணும். அதாவது புதுசா ஒரு டேலண்ட் வருது, இல்லை புதுசா ஒருத்தர் வந்து வளர்ந்து வராரு அப்படின்னாலே அவங்களை இன்சல்ட் பண்றது, மென்டலா ஒரு டிப்ரெஷன் கொடுக்கறதுங்கிற மாதிரி தான் முதல்ல இருந்து இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டை வந்து உருவாக்க போறது இல்லை, சினிமாவுக்கும் சரி, சினிமாவை சார்ந்து இருக்கிற படம் எடுக்கிற டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே சரி. ஸோ நான் என்ன நம்ம எல்லாருமே சொல்ல வரோம்னா, வளருங்க, மற்றவங்களையும் வளர விட்டு நீங்களும் வளருங்க, மற்றவங்கள அப்ரெஸ் பண்ணி வளராது.